வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல ஒரு சேல் இன்வாய்ஸ் அல்லது ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அல்லது எந்த ஒரு என்ட்ரினாலும் நம்ம வந்து பிடிஎஃபா வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பிடிஎஃபா எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு எக்ஸ்போர்ட் வழியாவும் நம்ம பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல் என்ட்ரியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பி குடுத்துர்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டுக்கு கீழ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிரிண்டர் நேம் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டூ பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, இது வந்து போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப். இந்த ஆப்ஷன நீங்க போர்ட்ரேட் குடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் அப்படிங்கிற நேம்ல மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டூ பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கும். அதாவது இந்த இன்வாய்ஸ வந்து நீங்க பிடிஎஃபாவே வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பிரிண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன வந்து மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டூ பிடிஎஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, இங்க பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து எந்த ஃபோல்டர்ல சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது அ டி டிரைவ், இ டிரைவ் எந்த டிரைவ்லனாலும் நீங்க ஒரு ஃபோல்டர வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்க்டாப்ல வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த நீங்க கிரியேட் பண்ண இந்த ஃபைலுக்கு வந்து நீங்க நேமும் இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் டேட் போட்டுக்கிறேன். அப்படி இல்லன்னா நீங்க சப்ளையர் நேம் போட்டுக்கலாம். என்ன வேணாலும் நீங்க வந்து ஃபைல் நேம் வந்து இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு நான் இங்க சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன கிளிக் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபோல்டர்ல நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். என்னோடது வந்து டெஸ்க்டாப்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப்ல பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுல நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, அந்த இன்வாய்ஸ் வந்து அங்க வந்து பிடிஎஃபா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். நீங்க இதுக்கப்புறம் இத நீங்க பிரிண்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அல்லது மெயில் அனுப்பிக்கலாம். என்னனாலும் நீங்க வந்து இந்த இன்வாய்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.